யோசுவா 20ஆம் அதிகாரம். அடைக்கல நகர்கள். ஆண்டவர் யோசுவாவை நோக்கி பின்வருமாறு கூறினார். இஸ்ரேல் மக்களிடம் அவர்களுக்கு மோசே வழியாக கூறியபடி அடைக்கல நகர்களை உங்களுக்கென தேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுவாய். அறியாமல் தவறுதலாக ஒருவரை கொன்றவர் இரத்தப்பழி வாங்குடமிருந்து தப்பி ஓடி தஞ்சம் புக இந்நகர்கள் உங்களுக்கு அடைக்கலமாக அமையும். கொலையாளி இந்நகர்களில் ஒன்றினுள் ஓடி நுழைவாயில் நின்று அந்நகர் பெரியவர்களில் காதில் படும்படியாக தம் நிலையை எடுத்துரைப்பார். அவர்கள் அவரை தங்கள் நகருக்குள் அழைத்து சென்று தங்களுடன் தங்கியிருப்பதற்கு ஓர் இடம் கொடுப்பர். இரத்தப்பழி வாங்குபவர் துரத்தி வந்தால் கொலையாளியை அவர் கையில் ஒப்படைக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர் அறியாமல் தான் மற்றவரை கொன்றுவிட்டார். இதற்கு முன் கொலையாளி அவரை வெறுத்ததில்லை. கொலையாளி தீர்ப்புக்காக அவையின் முன் நிற்கும் வரை, அந்நாள் தலைமை குரு சாகும் வரை அவர் அந்நகரில் தங்குவார். அதன்பின் கொலையாளி தம் நகருக்கு எந்த நகரிலிருந்து ஓடி வந்திருந்தாரோ அந்த நகருக்கு தம் வீட்டுக்கு செல்வார். தேர்ந்து கொள்ளப்பட்ட அடைக்கல் நகர்கள். நப்தலி மலைநாட்டில் கலிலேயாவில் கிதேசு எப்ராயும், மலைநாட்டில் செக்கேம், யூதா மலைநாட்டில் எபிரோன் எனப்படும் கிரியத்து அர்பா, யோர்தானுக்கு அப்பால் எரிகோவுக்கு கிழக்காக ரூபனின் குலத்துக்குரிய பால் நிலத்து சமவெளியில் பெட்சேர், காத்து குலத்துக்குரிய கிளையாதில் ராமோத்து, மனாசையின் குலத்துக்குரிய பாசானில் கோலான். இஸ்ரேலர் அனைவருக்கும் அவர்கள் நடுவில் வாடும் வேற்றினத்தாருக்கும் மேற்குறிப்பிட்டவை அடைக்கல நகர்களாக விளங்கின. அறியாமல் பிறரை கொன்ற எவரும் இரத்தப்பழி வாங்குமிருந்து தப்புவதற்கு இவற்றில் அடைக்கலம் புகுவார். மக்களவை அவருக்கு தீர்ப்பு வழங்கும் வரை அவர் கொல்லப்படுவதில்லை.